அயோத்தியா காண்டம் சாப்டர் 22. ராமனுடைய மனசு அவருடைய வசத்துல இருந்தது. லக்ஷ்மணன் ராமனுக்கு ரொம்ப 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 அந்தரங்கமானவர். ஆனா லக்ஷ்மணனுக்கு கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் குறைச்சல். தன்னோட மித்திரனும் தம்பியும் ரொம்ப ரொம்ப பிரியமானவனும் என்ற காரணத்தினால ராமன் எல்லாத்தையும் மறந்துட்டு அவருக்கு எதிரில நின்னுண்டு, லக்ஷ்மணா, நீ ஸ்வபாவத்துல அதிக தைரியசாலி இல்லையா? அரசனிடத்துல இருக்கக்கூடிய கோபத்தையும் என்கிட்ட இருக்கக்கூடிய வருத்தத்தையும் உனக்குள்ள நீ அடக்கிக்கோ. அபிஷேகத்துக்காக எல்லாம் தயாரா இருக்கே, இப்ப அது நடக்காட்டா நமக்கு அது அவமானம் இல்லையா அப்படின்னு நினைச்சா, அது நம்மோட பலவீனத்தினால அது ஒண்ணும் ஏற்படலையே. மேலும் நம்மளுடைய அப்பா செய்த ஒரு பிரதிஜையை நிறைவேற்றி அவருக்கு ஒரு உத்தமமான கதியை அடையணுங்கிறதுக்காகத்தானே செய்கிறோம் என்று நாம ரொம்ப சந்தோஷப்படணும். அதனால என்னோட அபிஷேகத்துக்காக செய்யப்பட்ட ஏற்பாடுகளை எல்லாம் நிறுத்திட்டு நம்மளுடைய தந்தையினுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய காரியங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணு. என் அபிஷேகத்துக்கு உனக்கு எத்தனை உற்சாகம் இருக்கோ அதே மாதிரியே அதை நிறுத்திட்டு வனத்துக்கு போகிற விஷயத்திலும் நீ அதே உற்சாகத்தோடு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணணும். எனக்கு அபிஷேகமாகவில்லையே அப்படின்னு அம்மாக்கு வருத்தம்தான். நான் திரும்பி வருவேனோ மாட்டேனோ அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகமும் இருக்கு. ராமன் அப்பாவினுடைய கட்டளைய ரொம்ப சுலபமாக நிறைவேற்றிவிட்டு ரொம்ப சீக்கிரத்துல வனத்திலிருந்து திரும்பி வந்துடுவான். இதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு நீ அவளுக்கு சொல்லி அவளை வருத்தப்படாமல் இருக்கும்படியாக நீ பண்ணணும். இந்த சந்தேகத்தால அவள் துக்கப்படுறத என்னால ஒரு க்ஷணம் கூட பார்க்க முடியல. எனக்கு அத்தனை கஷ்டமா இருக்கு. நான் இதுவரையில தெரிஞ்சோ தெரியாமலோ என்னுடைய அம்மா அப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் அல்ப விஷயத்திலும் கூட பிரியமே இல்லாம நான் நடந்ததே இல்லை. நம்முடைய பிதா எப்பொழுதும் உண்மையத்தான் பேசுவார். செஞ்ச பிரதிஜையை தவற மாட்டார். வீணாகாத பராக்கிரமம் உடையவர். இப்பொழுது தனக்கு ஒரு உத்தம கதி கிடைக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற பயம் அவருக்கு இருக்கு. அந்த பயத்தை நாம போக்கணும். இந்த அபிஷேகம் தடுக்கப்படாமல் இருந்தால் தான் கொடுத்த வரங்கள் எல்லாம் வீணாகுமே அப்படின்னு நினைச்சு நினைச்சு அவருடைய மனசு பரிதவிக்கும். அதை பார்த்து நானும் தவிப்பேன். அதனால என் அபிஷேகத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் நிறுத்திட்டு இப்பொழுதே காட்டுக்கு போக போறேன். கேகயராஜனுடைய புத்திரி தன்னோட எண்ணம் நிறைவேறி தன்னுடைய புத்திரனான பரதனை எந்த கவலையும் இல்லாம அபிஷேகம் பண்ணட்டும். நான் மான் தோல், மர உரி, ஜடை இவைகளை எல்லாம் போட்டுண்டு வனத்துக்கு போனாதான் கைகேயனுடைய மனசு சந்தோஷப்படும். ராஜ்யத்தை விட்டு வனத்துக்கு செல்லணும் அப்படிங்கிற புத்தி எனக்கு ஸ்திரமா ஏற்பட்டுடுத்து. அத மாத்திக்க முடியாது. அதனால நீ என்ன வருத்தப்படுத்துறது எந்த விதத்திலும் சரியில்லை. நான் வனத்துக்கு போறேன், டிலே பண்ணாதே அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனுக்கு ராமன் சொல்றார். நான் இப்படி செய்ததற்கு தர்மம்தான் முக்கிய காரணம் அப்படின்னு இதுவரையில உனக்கு சொன்னேன். ஆனா அதை விட உயர்ந்த ஒரு காரணமும் இருக்கு. நான் இந்த ராஜ்யத்தை இழந்துட்டு நான் காட்டுக்கு போறதுக்கும் மறுபடியும் அதை அடைவதற்கு காரணம் யார்? ஈஸ்வரன் தானே, கைகேயி இல்லையே. அதனால அனாவசியமாக அவளை தூஷிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? கைகேயிக்கு இப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டதற்கு காரணம் யார்? அதுவும் அந்த பகவான் தானே. இல்லைன்னா நீ நினைக்கிறபடி அவளுக்கு என்னை ஹிம்சை பண்ணணும் அப்படிங்கிற புத்தி எதுக்காக தோணணும்? எனக்கு என் தாயிடத்துல
எந்த பேத புத்தியும் கொஞ்சமும் இல்லை. இது உனக்கு நன்னா தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரியே கைகேயிக்கும் என்னிடத்திலும் பரதனிடத்திலும் எந்தவித பேத புத்தியும் இல்லை. அதுவும் உனக்கு தெரிஞ்சதுதான். அப்படி இருக்கும்போது என்னுடைய அபிஷேகத்தை நிறுத்தணும், என்ன காட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கொடூரமான வார்த்தைகளை அவ சொல்றத பத்தி யோசிச்சு பார்த்தா, ஈஸ்வரனால அவளுடைய புத்தி மாறி இருக்கு அப்படிங்கிற காரணத்தை தவிர எனக்கு வேற எந்த காரணமும் புரியவே இல்லை. அவள் இயற்கையில நல்ல சுபாவம் உடையவள் தான். உத்தமமான ராஜகுலத்துல பிறந்தவள். அதற்கு தகுந்த தயை, பெருந்தன்மை ஆகிய சகல உயர்ந்த குணங்களும் உடையவள். அப்படிப்பட்ட அந்த கைகேயி ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்த நற்குணங்களே இல்லாத ஒரு அல்ப ஸ்திரீயை போல ஏன் நடந்துக்கணும்? வேற யாரிடத்திலாவது இத சொன்னா கூட பரவாயில்ல. தன்னுடைய புருஷனிடத்திலேயே ஏன் இதை சொல்லணும்? தோழிகளிடத்தில் சொல்லி அனுப்பினாலும் கூட பரவாயில்ல, ஒத்துக்கலாம். ஆனா ஏன் நேர்லயே இதை சொல்லணும்? அந்த க்ஷணம் வரையில் தானும் மகாராஜாவும் எல்லையற்ற பிரீத்தி வைத்திருந்த எங்கிட்டக்க மிகுந்த கஷ்டத்தை உண்டாக்கும் வார்த்தைகளை அவள் சொல்வாளா? ஜாடையாக கூட சொல்லலையே, ஸ்பஷ்டமா பல தடவை சொல்லிட்டா. இந்த விஷயங்களை யோசிச்சு பார்த்தா இது அத்தனையும் ஈஸ்வரனுடைய செயல் அப்படின்னு தான் எனக்கு தோணுறது. எண்ண முடியாத சக்தியுள்ள ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தை எந்த பிராணியாலும் தெரிஞ்சுக்க முடியாதே, அதை தடுக்கவும் முடியாதே. என் கையில கிடைத்த ராஜ்யம் தவறி போனதும், என்னிடத்துல அவளுக்கு இதுவரையில் இருந்த பிரியம் முழுவதும் மாறி போனதுக்கும் இதுதான் காரணம். அதனால தெய்வ செயல மனுஷன் முயற்சியால வெல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டா, அது கொடுக்கும் பயன்களால் அதன் சொரூபத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, அத நேர்ல பார்த்தவா யாராவது இருக்காளா? யாராவது தெய்வத்தை எதிர்க்க முடியுமா? சுகம், துக்கம், சாந்தி, கோபம், லாபம், நஷ்டம், உற்பத்தி, நாசம், இப்படி பல காரணம் தெரியாத விஷயங்களுக்கும் தெய்வம் தானே காரணம். கடுமையான தபஸ் பண்ணி கொண்டிருந்த விஸ்வாமித்திரர் போன்ற ரிஷிகளும் கூட தெய்வத்தால் பீடிக்கப்பட்டு காம குரோதங்களை எல்லாம் அடக்க முடியாம தன்னுடைய சமாதி நிலை குலைந்து போய் தங்களுடைய மேன்மையான பதவியில் இருந்து நழுவி இருக்கிறார்கள். நாம் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அதை தடுத்து நாம் நினைக்காத வேறொரு காரியத்தை நடத்தி வைப்பது தெய்வ செயல் தானே. அதனால எனக்கு எது நேர்ந்தாலும் மனசு கலங்காமல் இருப்பதால் இப்பொழுது இந்த அபிஷேகம் தடைபட்டாலும் அதனால எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை. நீயும் என்ன போல வருத்தப்படாம நடந்துண்டு என்னுடைய அபிஷேக காரியங்களை எல்லாம் நிறுத்திடு. அதுக்காக கொண்டு வந்திருக்கும் கடங்களில் உள்ள ஜலத்தால் நான் தபஸ்யாவதற்கு வேண்டிய அந்த விரத ஸ்நானம் நடக்கட்டும். வேண்டாம் வேண்டாம், ஒருவேளை நான் இந்த ராஜ்யத்துக்காக ஆசைப்பட்டு அபிஷேகம் பண்ணிட்டேன் அப்படின்னு கைகையை நினைச்சா கூட நினைக்கலாம். அதனால அபிஷேகத்துக்காக கொண்டு வரப்பட்ட ராஜ திரவியங்கள்லாம் எனக்கு வேண்டாம். நானே நதியிலேருந்து ஜலத்தை கொண்டு வந்து விரத ஸ்நானம் பண்றேன். லக்ஷ்மணா, நமக்கு ராஜ்யம் கிடைக்கலையே, ஐஸ்வர்யத்தை இழந்தோமே அப்படின்னு நீ வருத்தப்படாத. ராஜ்யத்தை ஆட்சி பண்றதும் காட்டுல இருக்கிறதும் எனக்கு ஒண்ணுதான். யோசித்து பார்த்தால் ராஜ்ய பரிபாலனத்தினால் உண்டாகக்கூடிய கவலையும் கஷ்டமும் பாபமும் வனத்துல இல்ல. இதுவரையில் பார்க்காத பொருள்களை எல்லாம் பார்க்கலாம். அதனால அரசாட்சியை விட வனவாசமே உயர்ந்தது. லக்ஷ்மணா, ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் கேளு. தெய்வத்தோட சக்தி எப்பேற்பட்டது என்று உனக்கு தெரியும் இல்லையா? அந்த தெய்வத்தால் ஏற்பட்டதால் தான் கைகேயி நமக்கு ஹிதமில்லாத வார்த்தைகளை எல்லாம் சொல்றா. அப்படி இருக்க என் அபிஷேகத்தை அவள்தான் தடுத்தாள் அப்படின்னு நினைச்சுண்டு நாம் அவளை சந்தேகப்படுவது நியாயமே இல்லை இல்லையா அப்படின்னு ராமன் சொன்னார் அப்படின்னு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து அடுத்த ஆடியோல 23வது அத்தியாயத்துல என்ன சொல்றாங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.